Rich Tech Plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் பிளாகர் பேஜில் இதே போல் லேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண லேபிளை எப்படி பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆரம்ப காலகட்டத்தில் பிளாகர் பேஜை ரன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் இந்த லேபிளை ரிமூவ் பண்ண முடியாமல் தடுமாறி இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு சிலருக்கு குயிக்காக ரிமூவ் ஆகிருக்கும். அது எதனால் ரிமூவ் ஆகிருக்கு, உங்களால் ஏன் ரிமூவ் பண்ண முடியல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இதுக்கான பலதரப்பட்ட தகவல்களை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிளாகர் பேஜ் ரன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா, இப்போ நம்மளோட பிளாகர் பேஜில் இருக்கோம். இப்போ ஒரு பேஜில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை நான் வந்துட்டு அப்ளை லேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அடினோன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அடினோன்ற நேமை கிளியர் பண்ணனா இங்கே நான் வந்துட்டு ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கக்கூடிய லேபிள் டெலீட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அதனால தான் நம்ம லேபிள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய போஸ்ட்டு குறைவாக இருக்கும். அதாவது ஒரு 10 போஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் போய்ட்டு நம்ம வந்துட்டு அடினோ அப்படின்ற நேமை நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஓவராலாக வந்துட்டு எங்கேயுமே அந்த அடினோன்ற லேபிள் பயன்படுத்தப்படாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அடினோன்ற லேபிள் ரிமூவ் ஆகிடும். ஒருவேளை வந்துட்டு நீங்கள் நிறைய இடத்துல பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஓவராலாக நீங்கள் ரிமூவ் பண்ணனா மட்டும்தான் உங்களால் லேபிளை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆல் பண்ணி பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இந்த அடினோ அப்படின்றத நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் பாருங்கள், அடினோன்றதை நேம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். அப்ளை அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ இந்த லேபிள் பார்த்திங்கன்னா அடினோ அப்படின்றது லேபிள் ஷோவ் ஆகுது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நார்மலாக நான் வந்துட்டு நான் அப்ளை லேபிள்ன்றதை கொடுத்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது அடினோ அப்படின்றது ஷோ ஆகுது. இது எதனால் அப்படின்னா ஆல்ரெடி நான் அடினோன்ற நேமில் நிறைய போஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த போஸ்ட்டு எல்லாமே நான் வந்துட்டு எங்கெங்கே லேபிள் அடினோன்றது இன்செர்ட் பண்ணியிருக்கணும், அந்த அடினோ அப்படின்ற நேம் எல்லாமே என்னால் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த அடினோன்ற நேமை உங்களால் டோட்டலாக ரிமூவ் பண்ண முடியும். அப்படி ஒரு வேளை நீங்கள் ரிமூவ் பண்ணலைன்ற பட்சத்தில் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன லேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஷோ ஆகும். இது பாருங்கள், நான் வந்துட்டு லேபிள் இங்கே எல்லாமே ஷோ ஆகிற மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த அடினோன்ற கேட்டகரி நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நான் அடினோவில் என்னென்ன லேபிள் பண்ணியிருக்கணும் அந்த லேபிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆக தொடங்கும். இதுக்காக தான் இந்த லேபிள் வந்துட்டு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். ஒருவேளை அந்த லேபிளில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறன்ற பட்சத்தில் ஆரம்ப காலகட்டத்தில்னா சுலபமாக சரி பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு போஸ்ட் ரெகுலராக போட்டுட்ருக்கீங்க, ஒரு 1 இயராக 2 இயராக போட்டுட்ருக்கீன்ற பட்சத்தில் உங்கள் போஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு லேபிளை பின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த லேபிள் வந்துட்டு சரியானதாக இருக்குமா, இந்த இடத்துல இந்த லேபிளை கொடுத்தா சரியாக இருக்குமா அப்படின்றத நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு லேபிளை கொடுங்க. ஏன்னா அதிகப்படியான நேரத்தில் நீங்கள் லேபிளை கொடுக்குற பட்சத்தில் ஒரு சிரமம் ஏற்படுது அப்படின்னா அது உங்களுக்கும் சிரமம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நம்மளோட பிளாகர் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான டவுட்ஸ் வரக்கூடியதை ஒரு வீடியோவை போட்டுட்ருக்கோம். ஸோ இது ஆரம்ப காலகட்டத்தில் பிளாகர் பேஜ் ரன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம பேஜ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம்.